எடுத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்களில் தானியங்களின் சதவிகிதம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போது நிலவி வரும் பரபரப்பான சூழ்நிலையால் சரியாக நாம் உணவுப் பொருட்களை உட்கொள்வதில்லை. ஆதலால் டாக்டர் அமுதா அவர்கள் தானியங்களை பயன்படுத்தி இன்றைக்கு என்ன உணவுப் பொருளை நமக்காக சமைத்து காட்ட வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம். வணக்கம். உணவும் பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து முக்கியமான ஆரோக்கியமான உணவு முறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பே வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பே வளர்த்தேனே உயிரே வளர்த்தேனே. திருமூலர் சித்தர், முக்கியமான சித்தர், முதன்மையான சித்தர் சொன்ன ஒரு அத்தனை சுருக்கமான வார்த்தை பாருங்களேன். இது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிரே வளர்த்தேனே. ஸோ உடம்பை வளர்க்கக்கூடிய அந்த உபாயம் எதுனா அதுதான் நம்முடைய ஆயுர்வேதமான நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகளை இருந்தே நமக்கு தேவையான உணவுகளையும் நமக்கு தேவையான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்கொள்வது. இதுதான் நம்ம உடம்பை வளர்க்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்ம உயிரையும் பாதுகாக்கக்கூடியது ஒரு முறை, முக்கியமான முறை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்முடைய இந்திய பாரம்பரிய உணவு முறைகள் வந்து மிக மிக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். 2000 வருடத்துக்கு முன்பாகவே சித்தர்கள்லாம் அதை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்தியர்களுடைய வாழ்நாள் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்நாளை விட அதிகமாக இருந்தது. என்ன காரணம்? இன்றைக்கி உலகத்தை பயங்காட்டி கொண்டுட்டு இருக்க முக்கியமான இந்த புற்றுநோயெல்லாம் அப்போ இந்தியாவிலேருந்து என்னன்னு கேட்டாங்க. டெங்கு ஃபீவர்னா என்னன்னே நமக்கு தெரியாது, ரேட் ஃபீவர்னா என்னன்னே கிடையாது. நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி எல்லாமே அதிகமாக காணப்படுது. அப்போ ஏன் எல்லா நோய்களுமே இல்லாமல் இருந்துன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் தான். இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பேட்டையில் உள்ள ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் ஒரு முக்கியமான மெடிசினல் யூஸ் உள்ள உணவுகளை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய ஒவ்வொரு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய மிளகு, சீரகம், மிளகுன்னு எடுத்துட்டிங்கன்னா பெப்பரேசி ஃபேமிலிஸ் வந்து பெப்பர் லாங்கம் அப்படிங்கிற நேமு, இல்லை பெப்பரின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு வந்து ஒரு மிக சிறந்த புற்றுநோய் வராமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக காணப்படுது. அதே போல் சீரகத்தில் உள்ள அந்த குமினின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு வந்து நம்ம டைஜஷன்ஸ், நமக்கு வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து. அதாவது அதன் பேரே சீரகம், சீர் ப்ளஸ் அகம், அகத்தை சீர்படுத்தக்கூடியது. வாயில் இருந்து நம்முடைய ஆசனவாய் வரை உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தியை வந்து சீரகத்துக்கு உண்டு. அதில் உணவில் சீரகம் நம்ம தினமும் நம்ம சேர்த்து கொண்டு வரோம் இல்லையா. அதே போல் பெருங்காயம், அது வந்து ஒரு மரத்தோட பிசின், கம் பிசின் தான். இந்த பிசின் வந்து நம்ம வயிற்றில் உள்ள உடம்பில் உள்ள தேவையில்லாத மீத்தேன், தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தியும் ஜீரணமாகிறதுக்கும் ஒரு முக்கியமான பொருளாக காணப்படுது வந்து பெருங்காயம். அதே போல் நம்ம அதே போல் சில முக்கியமான மூலிகைகள், துளசி, சிறுதானிய உணவுகளை, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, வரகு, இப்படி ஒவ்வொரு உணவு முறைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது. இது அப்போ வந்து ஆராய்ச்சி இல்லாமல் அவங்க அனுபவத்திலே சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அறிவியல் ஆராய்ச்சியில் அது 100% உண்மையாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் நம்முடைய நாட்டில் வந்து எல்லாருமே வீட்டில் ரசம் வைப்போம் இல்லையா. ரசத்தில் செய்யக்கூடிய பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே திரிதோட சமப்பொருட்கள் தான். திரிதோட சமப்பொருட்கள்னால் என்ன? அதை மிகினும் குறையினும் நோய் செய்யும் முதலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று இந்த மூன்றையும் வாதம், பித்தம், கபம், இதை மூன்றை எண்ணி பார்த்து தான் நம்ம நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் ஒரு மருத்துவருடைய முக்கியமான கடமை அப்படின்னு மருந்துங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த வாதம், பித்தம், கபம் இது 3 சமப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம் நாட்டுடைய பாரம்பரிய உணவுகளில் மட்டும்தான் காணப்படுது. இந்த திருதோட சமப்பொருட்கள் வச்சு தான் நம்ம ஊரில் வீட்டில் நம்ம ரசம்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஹெர்பலை கலந்து, அதாவது தூதுவளை எல்லாருக்குமே தெரிஞ்சது, சீசன் மாறிட்டு இருக்கு. ஸோ வெயில் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்குது. எல்லா சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறது என்ன கேட்டிங்கன்னா இருமல், சளி, ஜுரம், இதில் தான். இதுக்கு ஒரு மிக சிறந்த மூலிகை தான் தூதுவளை. இந்த தூதுவளை வச்சு திருதோட சமப்பொருட்களாகிய இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு ஒரு தூதுவளை ரசம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தூதுவளை ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: தூதுவளை, மிளகு, சீரகம், தனியா, பெருங்காயத்தூள்.
மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று. மருந்துங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எந்த ஒரு நோயும் முக்கியமான வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணமே நம் உடம்பில் உள்ள வழிமுதலாய் எண்ணிய மூன்று. வாதம் பித்தம் கபம் இது கூடும்போது இது குறையும் போது தான் நோயே வருது அப்படிங்கிறாரு. அதனால தான் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் மூன்றுமே அதனுடைய வேலையை அதனுடைய அளவில் இருக்கணும். அதுக்காக தினமும் நம்மளுடைய உணவு வந்து ரசம் முக்கியமான உணவாக நம்மளுடைய பாரம்பரியமாகவே நம்ம சாப்பிட்டு வரோம். இந்த ரசத்தில் வந்து இதில் வாத பித்த கபம் மூன்றையும் சமப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மிளகு எடுத்துக்கலாம். வழிமுதலாக எண்ணிய மூன்று. வாதம் பிரச்சனையை சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் பிரச்சனை அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிளகு ஒரு மிக சிறந்த மருந்து. மிளகும் பெருங்காய தூளும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கம் ரெசின். இது ரெண்டும் கலந்தது வந்து வாதத்தை குறைக்கக்கூடியது, சமப்படுத்தக்கூடியது. அடுத்து சீரகம், சீர் ப்ளஸ் அகம், பித்தத்தை சமப்படுத்தக்கூடியது. அடுத்து கபம், கபத்தை சம்மந்தப்படுத்தக்கூடியது தான் நம்முடைய மூலிகைகளான முக்கியமான மூலிகை தூதுவளை. இந்த தூதுவளை என்ன பண்ணுறோன்னா நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐடென்டிஃபிகேஷன். தூதுவளை அனைவருக்கும் தெரிஞ்ச எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான். வீட்டில் வச்சா கூட ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை வந்து காய வச்சு இதே மாதிரி செடியோடு காய வச்சு தூதுவளை இலையாக எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் நம்ம ரசம் வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி இது ஒரு ரேஷியோவில் இது 1 கிலோ எடுத்திங்கன்னா இதை காய வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு 1/2 கிலோ தான் சேரும். இது எல்லாமே 100 கிராம் அப்படி அளவாக வச்சுக்கலாம். அப்போல தனியா வந்து ஒரு மிக சிறந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம். அதே போல் அல்சர் இருக்கவங்களுக்கு அந்த மிளகாய் தூளோடு இதையும் சேர்த்து நம்ம சமைக்கும்போது தான் அந்த அல்சர் குறையும். இது நம்ம நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ ரகசியம்னே சொல்லலாம். எந்த நாட்டிலையும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, தனியாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம நாட்டில் மட்டும்தான் நம்முடைய நோய் அணுகா விதியில் சொல்லப்பட்டது போல் மிளகாய் தூளோடு தனியாகவும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சமையல் குறிப்புன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கலந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரைண்டில் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூதுவளை ரச பவுடர் ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டில் எப்பவும் ரசம் பண்ணுவீங்க இல்லையா, அதே மெத்தடில் தான் அந்த பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மூலிகையும் கலந்த தூதுவளை ரசப்பொடி இதை போட்டு ரொம்ப பாயில் பண்ணாமல் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் இதை சாப்பிட்டு வரலாம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சீசனலில் வரக்கூடிய எல்லா இருமல், சளி, ஜுரம், அதே போல் வீசிங்க்கு இது ஒரு மிக சிறந்த மருந்து. ஏன் வீசிங் வருது தெரியும் இல்லையா, ஆஸ்துமா வர்றதுக்கான முக்கிய காரணமே என்ன கேட்டிங்கன்னா நம்ம அந்த பிராங்கஸ் இல்லையா மூச்சுக்குள்ள வந்து நல்லா திக்கனிங் ஆயிரும். இந்த திக்கனிங் ஆனோன்னா இப்படி இருக்கிறதனுடைய விந்து வந்து அதிகமாகி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால தான் அந்த வழியாக ஓட்டு போகாதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா வீசிங் ஆகுது, சவுண்டு வர ஆரம்பிக்குது, டிஸ்னியா மாதிரி மூச்சு உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இதை பெருசாகணும்னா பிராங்கோ டைலட்டார் கொடுக்கணும். இன்றைக்கி நவீன முறையில் கொடுக்கக்கூடிய எல்லா பிராங்கோ டைலட்டாருமே வந்து அதிகப்படியான சைடு எஃபெக்ட் உள்ளது. இது ஒரு மிக சிறந்த பிராங்கோ டைலட்டார். தூதுவளை மட்டும் இல்லாமல் தூதுவளை, கற்பூரவள்ளி, ஆடாதொடை, துளசி இது எல்லாமே வந்து ஒரு மிக சிறந்த பிராங்கோ டைலட்டார். அதே போல் எருக்கு இல்லையா, எருக்கில் உள்ள அந்த வெள்ளை எருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் ஒரு மிக சிறந்த பிராங்கோ டைலட்டர் தான். மிளகு ஒரு பிராங்கோ டைலட்டர், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இருமல், சளி, ஆஸ்துமா இது மூணுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. தினமும் சாப்பிட்டு வரலாம் இந்த ரசத்தை. ஸோ சாதாரண ரசமாக நீங்கள் தக்காளி ரசம் இல்லாமல் ரசம் செய்வீங்க, அதோட தூதுவளை ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாகிய உணவு, ஒரு உணவாகிய மருந்து. தூதுவளை 1 கிலோ அளவு எடுத்து நல்ல சுத்தமான இடத்துல வெயிலில் காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 கிலோ தூதுவளையை காய வச்சிங்கன்னா 1/2 kg கிட்ட உங்களுக்கு தூதுவளை காய்ந்த தூதுவளை இலை கிடச்சிரும். அது கூட 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் தனியா, ஒரு 100 கிராம் பெருங்காய பவுடர், இது அனைத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூதுவளை ரசப்பொடி ரெடி ஆயிரும். தூதுவளை திருதோட ரசம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ தூதுவளை கிடைக்கும் போது நல்லா அதை காய வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அதே ரசத்தோட ப்ரிப்பரேஷன் தான். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு தேவையான பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தினமும் இதை சாப்பிட்டு வரலாம். குழந்தைகள் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த சீசனில் வரக்கூடிய இந்த ஃபீவரு, இந்த ஜுரம், இந்த சளி, இருமலுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இது இருக்கும். இது இருந்தால் உங்கள் வீட்டில் ஆன்டிபயோட்டிக் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இருமல் மருந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி இதையே சாப்பிட்டு வாங்க. ரசம்னாலே உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெர்பல் ரசமாகவே இருக்கட்டும். அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு முக்கியமான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.